தமிழர்களின் பண்பாட்டு திருநாளான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடும் குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடும் இணைந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும். உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கைக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இப்படிப்பட்ட திருநாள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லை வீழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று தமது அனல் பார்க்கும் பேச்சை பட்டிமன்றத்தின் மூலம் பேச வருகிறார்கள் நமது பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழர்க்கு இப்புவி மேலே என்னும் பாவேந்தர் அடிகளோடு என் உரையை தொடங்குகிறேன். எம் பள்ளியின் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து இன்முகத்தோடு வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்களையும், எம் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களையும், எம் பள்ளி முதல்வர் அவர்களையும், எம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும், மாணவ செல்வங்களையும் வரவேற்று என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழர் திருநாள் வாழ்கிறதா வீழ்கிறதா. தமிழர் திருநாள் என்பது பொங்கல் விழாவாகும். இது ஒரு அறுவடை பண்டிகையாகும். உழைக்கும் தமிழ் மக்கள் தங்கள் உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தன்னோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகும். இவ்விழா 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் சிறப்பினையும் அதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் தெரிவிக்க எம் மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். தமிழர் திருநாள் வாழ்கிறதே என்னும் தலைப்பில் பேச யாழினி, மதுமிதா, ஆல்வின். தமிழர் திருநாள் வீழ்கிறதே என்னும் தலைப்பில் பேச ரக்ஷிதா, தர்சன், மதுமிதா இவர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் தமிழர் திருநாள் வாழ்கிறதே என்னும் தலைப்பில் பேச யாழினி வருகிறாள். அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. நம் உடலில் தசையும் எலும்பும் எவ்வளவு முக்கியமோ அப்படித்தான் தமிழர்களுக்கு அவர்களின் பண்பாடும் கலாச்சாரமும். தமிழர்களிடம் இருந்து தமிழ் பண்பாட்டை மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்று கூறி என் உரையை தொடங்குகின்றேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி நாம் உழவனுக்கும் உழவன் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள் ஆகும். நடுவன் அவர்களே, எதிரணி எப்படி பொங்கல் திருநாள் வீழ்கிறது அப்படிங்கிற தலைப்புல பேச உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இன்னும் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு அப்படிங்கிற இடத்துலலாம் பொங்கல் திருநாள் அன்று ஜல்லிக்கட்டு கோலாகலமா நடந்துதானே இருக்கு. அதில் கலந்துக்கிறவங்க ஒன்றும் வீரபாண்டி கட்டபொம்மனோ இல்ல ராஜராஜ சோழனோ அல்ல, இன்றைய காலத்து இளைய தலைமுறையினர் தான். 2017ஆம் ஆண்டுல ஜல்லிக்கட்டுக்கு எதிரொலி வந்த போது ஜல்லிக்கட்டை ஆதரித்து மெரினா கடற்கரையில் பெருங்கடலென குவிந்த கூட்டம் யார்? நம் இளைய தலைமுறையினர் தான். நாங்கள் தாத்தா காலத்தில் பொங்கல் அட்டை மூலமாக வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாழ்த்து சொல்கிறோம். அன்னைக்கு அட்டை இன்னைக்கு வாட்ஸ்அப். ஆனால் சொல்கிற வாழ்த்துறதுக்கு அன்பு என்னமோ என்றும் ஒன்று தான். இன்னைக்கு பள்ளி கல்லூரி நவீனமாக வாழ்ந்து கொண்டிருக்க ஐடி அலுவலகத்தில் கூட பொங்கல் திருநாள் அன்று பாரம்பரியத்தை சிறப்பாக கொண்டுட்டு வராங்க. இங்கே விவசாயம் வீழ்கிறதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் இன்னைக்கு கல்லூரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் பொறியாளர் எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கு இணையாக வேளாண்மையும் தானே இருக்காங்க. 3 தடவை தொல்லை நஷ்டம் வந்ததும் தொல்லை இழுத்து மூட்டு போறவன் வியாபாரி. 300 தடவை நஷ்டம் வந்தாலும் நெஞ்ச நிமித்தி சேத்துல இறங்குறாருல, அவர் தான் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி நம் நாட்டில் இருக்க வரைக்கும் பொங்கல் திருநாளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நான் குமுதம் நாளிதழ படிச்ச ஒன்று என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. என்னன்னா 6 இலக்க சம்பளம் வாங்கும் ஐடி அலுவலர் விவசாயத்துக்கு போயிருக்காரு. ஏன்? நிம்மதியை தேடி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் முன் மதிப்பு அயல் நாட்டில் அப்படின்னு எம்ஜிஆர் அந்த காலத்தில் சொன்னார்னா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் அப்படின்னு விஜய் இந்த காலத்தை சொல்லிட்டு தான் இருக்காரு. அன்றும் இன்றும் மட்டுமல்ல, என்றென்றும் பொங்கல் திருநாள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். தமிழர் திருநாளோட சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா சீன பெருஞ்சவ கூட சின்னதாயிரும். ஆனா எனக்கு கொடுத்த நேரம் என்னமோ 2 நிமிடம் தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழர் திருநாளே ஆகும். நன்றி. மிகவும் சிறப்பா தன்னோட வாதத்தை சொன்னாங்க. இவங்க சொன்னது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
நம்ம தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. அதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. காரணம், அது ஒரு மனித இனத்தோட பண்பாட்டை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது. இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள்லையும் பல்வேறு நாடுகள்லையும், அதாவது தமிழர் வாழக்கூடிய பல்வேறு நாடுகள்லையும் அதற்கான ஆதரவை தெரிவித்து வெற்றி பெற்ற ஒரு சிறந்தது. இவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய படித்தவர்கள் தங்களோட வேலைகளை விட்டுட்டு விவசாயத்திற்குள்ள ஈடுபட்டிருக்காங்கிறதுக்கு நிறைய சான்று சொல்லலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மருதமுத்து, வக்கீல் தேவராணி, ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுந்தரராஜன், இப்படி நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கலாம். காரணம், என்னதான் தொழில் பார்த்தாலும் விவசாயம் முக்கியம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உணர்ந்ததுனால அவங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நடிகர்கள் முதற்கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரக்ஷிதா வர்றாங்க. அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி, ஏட்டிலே கற்க ஏதுவான மொழி, நான் பற்றுக்கொண்டு காதலிக்கும் செம்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாள் வாழ்கிறதுன்னு கனவு கோட்டை கட்டி காத்திருக்கும் என் எதிரணி கூட்டத்திற்கும், சிறப்பா இந்த பட்டிமன்றத்தை நடத்தி சரியான தீர்வு வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழர் திருநாள் வீழ்கிறது. இந்திய கலாச்சாரத்துல, முக்கியமா தமிழ்நாட்டுல பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகைனாலும் அந்த கொண்டாட்டத்துல சில குறைபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. தமிழர் திருநாளுக்கு முந்தைய நாள் போகி கொண்டாடப்படுகிறது. இதை கொண்டாடப்படுறதுனால நிறைய பொருட்களை எரிக்கிறனால காற்று மாசுபாடு தான் அடையுது. இதனால இதை சுவாசிக்கிற எல்லாருக்கும் உடம்பு சரியாம தான் போகுது. அது மட்டும் இல்லாம பொருளாதார சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. தனிநபர், குடும்பங்கள், அவங்க எல்லாத்தையும் தாண்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிதி சுமையா தான் இருந்துட்டு இருக்கு. இதனால கிரெடிட் கார்டு, இஎம்ஐ பில் அப்படிங்கிறது அதிகமாக ஒரு சுமையா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பொங்கல்னு வந்துட்டா போதும், ஊருக்கு ஒலிபெருக்கி வச்சு ஒலி மாசுபாட்டுக்கு பங்களிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க கோலம் தான் போடுவோம், அது மட்டும் இல்லாம மாடை தான் வரைஞ்சு போடுவோம்னு அவங்களும் நம்பி அதை வரைகிறாங்க. ஆனா அது மாடு மாதிரி இல்லைனாலும் அவங்களும் நம்பி நம்மளையும் நம்ப வச்சு கஷ்டப்படுத்துறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டோம்னா அது ஒரு விளையாட்டு தான். அதை விளையாட்டுன்னு கன்சிடர் பண்ணாலுமே சில காளைகளுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதை விளையாடுறவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் இருக்கு. என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் சில பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இறுதியாக தமிழர் திருநாள் பண்டிகை எதிர்மறையான அம்சங்களையும் பொருளாதார முக்கியத்துவத்தையும் மறைத்து அழிவு மற்றும் குழப்பத்தின் பாதையை நோக்கி செல்கிறது. துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் சீரழிவு, சமூக பொருளாதார சுமை போன்ற இருண்ட உண்மைகளை மறைத்து பொங்கல் வரும் காட்சியாகவே மாறிவிட்டது. காத்தவர்கள் தின்னது போக, கல்வர்கள் தின்னது போக, கண்டவர்கள் தின்னது போக விளையணும்னு சாமின்னு விதைச்சாங்க அந்த காலத்துல. இப்போ விவசாயிக்கே கவர்மெண்ட் பங்கு தர நிலைமை வந்துடுச்சு. வெயில்ல போயிட்டு இருக்கும் போது நமக்கு நிழல் தேவைப்படும். அதே மாதிரிதான் இந்த பண்டிகையும். எனவே தமிழர் திருநாள் வீழ்கிறதுன்னு அழுத்தமாக கூறிய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரக்ஷிதா, இப்ப நம்ம பொங்கல் விழாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை சிறப்பா சொன்னாங்க. கோலம் போடுறத பத்தி சொன்னாங்க. இப்ப பல பேர் வாழ்றதே அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கு. அங்க நம்ம எங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது? ஸ்டிக்கர் கோலத்தை ஒட்டுறாங்க. சரி, அதாவது போட நினைக்கிறாங்களேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மதுமிதா வர்றாங்க. ஆதியில் உதித்த மொழி, அமிழ்தினும் மேலான மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தமிழர் திருநாள் வாழ்கிறதே அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். உழுதுண்டு வாழும் பழுதற்ற உழவர்களின் உழைப்பு திருநாளே பொங்கல் திருநாளாகும். உலகம் எங்கு சென்றாலும் தமிழர்கள் இந்த பண்டிகையை கைவிடவே இல்லையே, இந்த பாரம்பரியத்தை தக்க வச்சுட்டு தானே இருக்கோம். இதுல இருந்தே தெரியுது தமிழர் திருநாள் வாழ்கிறது என்று. தமிழர் திருநாள் தமிழர் பெருமைக்கு ஒரு தகுதியான அடையாளமாக என்றுமே இருக்கும். காலத்தின் எந்த விரைவும் அதனை வீழ்த்த முடியாது. தமிழர் திருநாள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு கரகாட்டம், சிலம்பாட்டம், கும்மி, கோலாட்டம், சல்லிக்கட்டுலாம் ஞாபகமே இருக்கு. தமிழர் திருநாள் புதிய தலைமுறையினருக்கு தமிழர் பண்பாட்டை பின்பற்றுவதற்கு ஒரு தூண்டுகோலா விளங்குது. இன்னைக்கும் புதிய தலைமுறையினர் சந்தோஷமா தமிழர் திருநாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சமூக ஊடகங்கள்ல ஒரு திருநாளுமே கலாச்சார ஊக்கமா பரவுது. டிஜிட்டல் பொங்கல், வீடியோ கோலங்கள், இதனாலலாம் புதிய தலைமுறையினர் மத்தியிலும் தமிழர் திருநாள் வாழ்கிறதே. பொங்கல் திருநாள் காலகட்டத்தில் பாரம்பரிய பொருட்களை அதிக அளவில் விற்பனை செய்யறனால விவசாயிகள், சிறிய தொழிலாளர்கள் அதிக லாபம் பெறுகின்றனர். இந்த வகையிலும் தமிழர் திருநாள் வாழ்கிறதே, வாழ வைக்கின்றதே. தமிழர் திருநாள் மரபை தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது, ஒற்றுமையை நிலைநாட்டுகிறது மற்றும் தமிழரின் பெருமை உலகுக்கு எடுத்துரைக்கிறது. இந்த 3 காரணமே தமிழர் திருநாள் வாழ்கிறது அப்படின்னு சொல்ல இல்ல, நம்ம எதிரணியினர் அது வீழுதுன்னு சொல்றாங்க. போகி பண்டிகையால மாசுபாடு ஏற்படுதுன்னு சொல்றாங்களே, ஏன் இவங்கெல்லாம் என்ன வாகனங்களே ஓட்டுறது இல்லையா? அதனால மாசுபாடு ஏற்படலையா? தீபாவளி அப்போ கூட தான் நம்ம அவ்வளோ பட்டாசு வெடிக்கிறதுனால மாசுபாடு ஏற்படுது. அப்போல்லாம் ஏற்படாத மாசம் அந்த ஒரு நாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட போது
இந்த தமிழர் திருநாள் ஒரு பொருளாதார சுமையா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம அரசாங்கமே நியாய விலை கடைகளை எல்லா பொங்கல் சாமானையும் கொடுத்து அதோட கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்களே. இதுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா தானே தமிழர் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு வந்தோம்னா ஜல்லிக்கட்டால காளைகள் துன்புறுத்தப்படலாம், அது காயப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜல்லிக்கட்டுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு, இப்பயும் நிறைய கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அதை பின்பற்றி ஒரு காளை வீரரும் விளையாடும் போது கண்டிப்பா அந்த காளைகளுக்கு எந்த விதமான துன்புறுத்தலோ இல்லை காயமோ அதுக்கு ஏற்பட போவதே இல்லை. இவ்வளவு சிறப்புகளையும் மக்களுக்கு மகிழ்ச்சியும் அளிக்கும் தமிழர் திருநாள் வாழ்கிறதே. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து எனும் திருக்குறளுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த உலகத்திற்கே அச்சாணி அப்படின்னு சொல்லி அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவங்க மாசுபாடுக்கு இந்த போகி ஒரு நாள் தான் மாசுபாட்டை ஏற்படுத்துறது கிடையாது, நம்ம பல காலங்களில் பலவற்றை எரிக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தர்சன் வர்றார். இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தமிழர் போற்றும் நன்னாள், உழவரை போற்றும் பொன்னாள் என போற்றப்படும் பொங்கல் திருநாள் ஒரு காலத்தில் தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம்ம எல்லாரும் பொங்கல் திருநாளை 4 நாட்கள் கொண்டாடுவோம். அந்த தமிழக அரசு கொடுக்க இந்த 4 நாட்கள் விடுமுறையில நம்ம யாரும் பொங்கல் வச்சு இயற்கைக்கும் விவசாயிக்கும் நன்றி தெரிவிக்க போறதில்ல. எல்லாம் இந்த 4 நாட்கள் நல்லா ரெஸ்ட், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், டிவி பார்க்கணும், போன்ல கேம் விளையாடணும் தான் இருக்கும். இங்க எங்க பொங்கல் திருநாள் வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. விவசாயத்துக்கு முக்கியம் தண்ணீர். இப்ப அந்த தண்ணீர் இல்லாம பல விவசாயிகள் தன்னோட நிலத்தை கார்பரேட் கம்பெனிக்கு விட்டு எல்லாரும் நகரம் பக்கம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் எதுக்கு பொங்கல் கொண்டாடுறோம்? விவசாயிக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்கும் தான். விவசாயமே அழியும் போது எங்க பொங்கல் திருநாள் வாழ்கிறது? நடுவரே நான் அடித்து சொல்லுவேன், தமிழர் திருநாள் வீழ்கிறது. தமிழனின் அடையாளம் மற்றும் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஆகும். முன்னாலாம் ஜல்லிக்கட்டு தெருக்கு தெரு ஊருக்கு ஊரு நடந்துச்சு. இப்பெல்லாம் எங்க 4-5 ஊர்ல நடத்துறதுக்கே பல போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. முன்னெல்லாம் ஜல்லிக்கட்டுல காளையை அடக்குனாதான் பொண்ணு தருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. அதனால பல பேர் ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்றது இல்லை. அப்படித்தானே நடுவரே? ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம ரொம்ப திண்டாடுறாங்க. இதுல ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்றாதான் பொண்ணு கிடைக்கும்னா ஆண்களோட நிலைமை எண்ணி பார்ப்பா தர்சன். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டப்ப போராடினதுதான் உண்மைதான். நான் ஒன்றும் இல்லைன்னா சொல்லலை. அதுல போராடினதுல எத்தனை பேர் உழவர் மற்றும் மாடுபிடி வீரர்கள்? அங்க போனதுல பாதி பேர் டிக்டாக்ஸ்ல லைக் வாங்கணும்னு போனாங்க. அது மட்டுமா, அங்க போய் எத்தனை பேர் சின்சியரா போராடினாங்க. அப்படியே நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஜல்லிக்கட்டு பழையபடி தெருக்கு தெரு ஊருக்கு ஊரு தானே நடந்திருக்கணும். ஏன் வெறும் 4-5 ஊர்ல மட்டும் நடக்குது? அதனால நடுவரே நான் அடுத்து சொல்லுவேன், தமிழர் திருநாள் வீழ்கிறதுன்னு. இந்த காலத்துல எங்க நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாரிடமே பேச மாட்டேங்கிறோம், கதவெல்லாம் இழுத்து சாத்தி வச்சுக்கிறோம். அவன் அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம வாழ்ற காலமா இருக்கு இப்ப. இந்த காலத்துல ஒரு கசப்பான உண்மை சொல்லணும்னா உற்றார் உறவினர்கள் என்ற ஒரு வட்டமே இல்லை, காணாமல் போயிருச்சு. அதனால நடுவரே நான் அடிச்சு சொல்லுவேன், பொங்கல் திருநாள் வீழ்கிறதுன்னு. எங்க தாத்தா பொங்கல் கொண்டாடின மாட்டோம், இப்ப எங்க அப்பா பொங்கல் கொண்டாடல. இப்ப எங்க அப்பா பொங்கல் கொண்டாடின மாட்டோம், இப்ப நான் பொங்கல் கொண்டாடல. அடுத்தடுத்து வரப்போற தலைமுறையும் எப்படி பொங்கல் கொண்டாட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படியே தலைமுறையா பொங்கல் திருநாள் வீழ்ந்து கொண்டே தானே இருக்கு நடுவரே. அதனால நான் அடுத்து சொல்லுவேன், தமிழர் திருநாள் வீழ்கிறது வீழ்கிறது வீழ்கிறது. எனக்கு இந்த நல் வாய்ப்பினை அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்சன் சொன்னது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கிறது, கிராமத்துல ஒரு குழந்தை எங்கேயாவது விளையாட போயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க. காரணம், அது இவரோட பொண்ணு, இவரோட பேத்தி அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த காலத்துல நம்ம நகரத்து வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அதை கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். இப்ப அடுத்தது தர்சன் ரொம்ப காரசாரமான தன்னோட வாதத்தை முடிச்சுட்டு போயிருக்காரு. இவருக்கு எப்படி பதில் சொல்ற வர்றாருன்னு தெரியல. ஆல்வின் வர்றாரு. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பும் ஆசையும் பொங்க, இன்பமும் ஈகையும் பொங்க, உங்கள் அனைவரின் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்க, இதயங்கணித தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். மனுநீதி சோழன் போல நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கும் நடுவர் அவர்களே, தமிழர் திருநாள் வாழ்கிறதே என உறுதியாக பேசி அமர்ந்திருக்கும் என் அணியினரே, தமிழர் திருநாள் வீழ்கிறதே என அடுக்கடுக்காக பல பொய்களை அவிழ்த்துவிட்டு வரும் பொங்கல் என்று சப்பு கொட்டி சாப்பிட காத்திருக்கும் எதிரணியினரே, அரங்கத்தில் உள்ளோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, என்னோட வாதத்தை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு கேள்வியை எதிரணிகிட்டையும் உங்ககிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழர் திருநாள் வீழுதுன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசின எதிரணியினரே, தமிழர் திருநாள் வாழ்கிறதே அப்படின்றதுக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இந்த பட்டிமன்றத்தை பொங்கல் திருநாள் முன்னிட்டு தானே நம்ம பள்ளி நடத்துறாங்க. இதுல எப்படி எதிரணி தமிழர் திருநாள் வீழ்கிறதுன்னு பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால பேசின நண்பர் தர்ஷன் அவர்கள் ஜல்லிக்கட்டு 4-5 ஊர்ல தான் நடக்கிறதா புள்ளி விவரம் சொன்னதோட, நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குன்னு வருத்தப்பட்டதோட, பொண்ணு தர மாட்டாங்கன்னு வேற கவலைப்பட்டு வாதத்தை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாரு நண்பர் தர்ஷன் அவர்கள். தர்ஷன், உங்க வருத்தம் எனக்கு புரியுது.
ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு இளைய சமுதாயம் நடத்தின போராட்டத்தை டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமாகறதுக்காக தான் வேற சொல்றாங்க எதிரணியை போல ஒரு சிலரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே உண்மையான போராளிங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயம் இருக்கிற வரைக்கும் எப்படி நடுவர் அவர்களே தமிழர் திருநாள் வீழும், அது வளர்கிறதுன்றதுக்கு இதுவே ஒரு வரலாற்று சான்று தான் நடுவர் அவர்களே. சாதி மத பேதமின்றி தமிழர் என்ற ஒரு குடையின் கீழ் சமதர்ம சமுதாயம் இணைந்து உவப்போடு தமிழர் திருவிழாவை கொண்டாடுகிற பெருவிழா இந்த பொங்கல் திருநாள் ஒன்றுதான் என்பது இன்றளவும் தமிழர்களாகிய நமக்கு மட்டுமல்ல நம் பண்பாட்டிற்கும் பாரம்பரியத்திற்கும் கிடைத்த பெரு வெற்றி நடுவர் அவர்களே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்ட பாவேந்தர் பாரதிதாசன் பாடலிற்கு இணங்க தமிழர் பெருமையை உலகுக்கு சொல்லும் இப்பண்டிகையின் பெருமையை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்வோம். அப்படி செய்தால் இன்று மட்டுமல்ல இந்த உலகம் இருக்கும் காலம் வரையில் தமிழர் திருநாள் வாழும் வளரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நகரத்தை நோக்கி மட்டும் படையெடுத்தவங்களை பத்தி மட்டும் சொன்ன எதிரணிக்கு இன்னைக்கு பண்டிகை விடுமுறை விட்டுருந்தா சொந்த ஊருக்கு படையெடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஏன் முடியலன்னு எனக்கு புரியல. பூனைக்கண்ணை மூடுனா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சிருக்கிறாப்புல இருக்கு எதிரணியோட பேச்சு. எதிரணியை போல ஒரு சிலர் தவிர்த்து மற்றவங்க எல்லாராலையும் தமிழர் திருநாள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருநாளும் இந்த உலகம் முடிவு வரைக்கும் வாழும் வளரும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. எனவே நடுவர் அவர்களே, உங்கள் தீர்ப்பும் அதைத்தான் இந்த அரங்கத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் இந்த சிறியவனின் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் வண்ணத்தமிழில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட தர்சன் பேசுனதுக்கு ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காரு நம்ம ஆல்வின் அவர்கள். ஆல்வின் சொன்ன மாதிரி என்னதான் வந்து தொழிலுக்காக நகரத்தை நோக்கி போனாலும் மக்கள் சொந்த ஊருக்கு வந்து பொங்கல் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எத்தனை சிறப்பு ரயில்கள் விட்டாலும் பத்தலை, கூட்டம் நிரம்பி வழியுது. நம்ம பள்ளிக்கூடத்திலே பாருங்க, நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து வரல. காரணம் எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தோன்னா எல்லாமே தமிழர்கள் பண்பாட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி நடந்தது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கும் பல்வேறு நிறுவனங்கள்லையும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பெண்களாக இருந்தாலும் அந்த பொங்கல் விழாவில் எல்லாருமே பாரம்பரிய உடையான சேலை அல்லது தாவணி கட்டிக்கிட்டு வந்து ஆண்கள் வேஷ்டி கட்டி கொண்டாடுறது நம்ம இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மைதான். இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டாங்க, கடைசியாக இதுக்கெல்லாம் எதிர்த்து பேச மதுமிதா வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, தமிழர் திருநாள் வீழ்கிறது என்பதுதான் எனது வாதம். தரணியில் தமிழருக்கு வாழ்வில் ஒரு திருநாள், தமிழர்கள் மகிழ்ந்திடும் நிகரில்லா நன்னாள் அப்படின்னு ஒரு கவிஞர் பொங்கல் திருநாளை போற்றி பாடியிருக்காரு. ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு பொங்கல் திருநாள் பற்றியும் விவசாயத்தை பற்றியும் சரியான புரிதல் இருக்குது? அந்த காலத்தில் பொங்கல் திருநாள்னாலே பொங்க பானையில் பொங்கல் வச்சு அதை சூரியனுக்கு படைச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம எதிரணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழர் திருநாள் வாழுது அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான். அவங்களுக்கு குக்கருங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியுமாங்கிறதே தெரியல. இந்த காலத்துல எல்லாம் குக்கரில் பொங்கல் வச்சு அதை தானும் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன டிவியில் படம் போடுறான் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழர் திருநாள் எப்படி வாழும்? வீழத்தானே செய்யும். உழவு தொழில் பண்ற உழவர்களே இந்த காலத்துல தன்னோட பிள்ளைகளை உழவு தொழிலில் ஈடுபடுத்தவே மாட்டிறாங்க. அவங்கள மருத்துவராக்குறாங்க, பொறியாளராக்குறாங்க, மற்ற தொழிலெல்லாம் ஈடுபடுத்துகிறாங்க. ஆனால் உழவு தொழிலில் ஈடுபடுத்தவே மாட்டிறாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது வருங்காலத்தில் விவசாயம் அழியும், விவசாயிகளும் அழிவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அழிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, பீஸா பிரெட்டுன்னு வேணால் சாப்பிடலாம். நம்ம எதிரணி சொன்னாங்க இந்த மாதிரி மருத்துவம் இணையாக நாங்கள் விவசாயமும் படிக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், ஆனால் விவசாயம் படித்த எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது? அவங்கெல்லாம் வேற வேலையை தேடி தானே போகிறாங்க. இப்படி இருக்கும்போது விவசாயங்கிறது அழிஞ்சிட்டு தானே வருது. விவசாயமே அழிஞ்சிட்டு வரும்போது தமிழர் திருநாள் மட்டும் எப்படி வாழும்? வீழத்தானே செய்யும். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறதே மாடுகள் தான். அந்த காலத்தில் காங்கேயம், ஆலம்பாடி, ஓங்கோல், பர்கூர் மாடு, சிவப்பு சிந்தி, சாகிவால்னு இத்தனை வகையான மாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எத்தனை வகையான மாடு இருக்கு? மாடோடைய வகையும் குறைஞ்சிருச்சு, மாடோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் மாடு இல்லாமல் என்னங்க மாட்டு பொங்கல் மட்டும் கொண்டாடுறது? தமிழர் திருநாள்னாலே காணும் பொங்கல் ஒரு முக்கியமான நாள். காணும் பொங்கல்னாலே என்ன? அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் தன்னோட உறவினர், நண்பர்கள் இவங்களெல்லாம் போய் சந்திச்சு உரையாடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. நம்ம எதிரணியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அன்பெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் தன்னோட உறவினருக்கும் நண்பருக்கும் அவங்க எழுதுகிற வாழ்த்தட்டையில் அவங்க எழுதுகிற ஒரு வார்த்தையிலையும் உணர்ச்சியோடு எழுதி அனுப்புவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்
அதை 10 பேருக்கு அனுப்புறது. அப்படி இருக்கும்போது இங்கே அன்புங்கிறது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கெல்லாம் பொங்கல் திருநாள் பற்றி சரியான புரிதலே இல்லை. இவங்க பொங்கல் வாழ்த்து மட்டும் எப்படி சரியாக அனுப்புவாங்க? இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழர் திருநாள் வீழ்கிறதுன்னு தான் உண்மை. அதனால நடுவர் அவர்களே, நீங்கள் எங்கள் பக்கம்தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுமிதா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்க சைடு வாதத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நிறைய மாடுகளோட வகைகள், அது உண்மைதான், நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய மாடுகளோட வகைகள் குறைந்து வர்றது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்டு மாடுகளோட நன்மை புரிந்து இப்போவும் செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் அந்த நாட்டு மாடுகளை வளர்த்து கொண்டு தான் இருக்காங்க. காங்கேய மாடு அப்படிங்கிறது இந்த ஜல்லிக்கட்டுக்கு மிக சிறந்த மாடு. இதோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் அதோட முக்கியத்துவம் உணர்ந்து இப்போ மக்கள் பழையபடி அதை காத்து வர்றதுக்கு மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய காங்கேய மாடுகளை இப்போ நம்ம பார்க்க முடியுது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வாதங்களை சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ என்னதான் நகரத்து வாழ்க்கை வாழ்ந்தாலும், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண் தான். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இடையில கொஞ்ச நாள் எங்களோட நிலங்களை விவசாயம் பண்ணுறதுக்கு நினைக்கல. ஆனால் நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்து இப்போ ஒரு 4 வருஷமாக வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு விளைச்சலாவது எடுத்து அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நிறைய பொங்கல் விழாவில் பற்றி நிறைய பார்த்தோம். மக்களோட எண்ணங்கள், அவங்களோட கொண்டாடுற முறைகள் மாறி போயிருக்கு. அதே மாதிரி இந்த காலத்தில் பொங்கல் விழா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும் கொண்டாடப்படுறதில்ல. இப்போவும் வெளிநாடுகளில் தமிழர் வாழக்கூடிய எல்லா நாடுகள்லையும் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. அது நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த பொங்கல் விழா நாட்களில் நம்ம எல்லாத்துக்கும் விவசாயம் செய்யலாம் அப்படின்னாலும் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை உங்கள் எல்லா மனதிலையும் விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். மனிதனுக்கு பசி இருக்கும் வரை விவசாயம் இருக்கும், விவசாயம் இருக்கும் வரை விவசாயி இருப்பான், விவசாயம் இருக்கும் வரை விவசாயி இருக்கும் வரை பொங்கல் விழா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே பொங்கல் விழா தமிழர் பண்பாடு மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் மரபு, பாரம்பரியம், மனிதனுக்கு உணவளிக்கும் ஒரு தொழில். எனவே தமிழர் திருநாள் என்பது என்னாலும் வாழ்கிறதே 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 நான் என தீர்ப்பளித்து எனக்கு நல் வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ மாணவிகளுக்கும் நல்ல தீர்ப்பு வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. அதிகாலை உதயமாகும் கதிரவனின் திருநாள், அசைப்பாடும் மாட்டுக்கு அழகான திருநாள், அச்சுவெல்லம் பச்சரிசி சுவைநாள், உழைக்கும் கரங்களின் திருநாள் தான் பெரும் பொங்கல் திருநாள். இத்தகைய பொங்கலை பற்றி சிறப்பான பாடல் வரிகள் மூலம் நம் செவிகளுக்கு விருந்து படைக்க வருகின்றனர் நம் பள்ளியின் பாடல் குழுவினர்கள்.
போகி போகி எவனாலே எதிரி சாமி போகி 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 பலே கொண்டு சாமி போகி 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 எவனாலே எதிரி சாமி தமிழர்களின் தை திருநாள் இது உழவர்களின் உணர்திருநாள் பாட போறோம் பெருமைகளை வாழ்த்த போறோம் உழவர்களை தமிழர்களின் தை திருநாள் இது உழவர்களின் உணர்திருநாள் பாட போறோம் பெருமைகளை வாழ்த்த போறோம் உழவர்களை இன்பம் பொங்கும் இந்த நாளில் துன்பம் நீங்க வெளியிடுவோம் நம் பசி போகிடும் உழவர்களை இந்த நாளில் வணங்கிடுவோம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பொங்கல் சொல்லிடுவோம் இந்த நாளில் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறி சொல்லிடுவோம் இந்த நாளில் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் தமிழர்களின் தை திருநாள் இது உழவர்களின் உணர்திருநாள் பாட போறோம் பெருமைகளை பார்த்த போறோம் உழவர்களை நெஞ்சில் நன்றியும் நேயமும் பொங்க விடியல் நாயகனை தொழுது வணங்கும் நாள்தான் பெரும் பொங்கல் திருநாள் என்ற பாடல் வரிகள் மூலம் நம்மை மகிழ்வித்த மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. முதலாவதாக வருபவர்களுக்கு பரிசு கொடு, நடுநிலையாக வருபவர்களை பாராட்டிடு, கடைசியாக வருபவர்களை தட்டி கொடு என்ற வாக்கியத்திற்கேற்ப வலையொலி என்னும் சமூக ஊடகத்தளத்தின் மூலம் இன்றைய சிந்தனைக்கு என்ற தொகுப்பில் நம் தாளாளர் அவர்களின் ஊக்குவித்தலோடு ஒவ்வொரு நாளும் நம் மாணவ மாணவிகள் ஒவ்வொரு தலைப்பில் சிந்தனையை கொடுத்து வருகின்றனர். அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த வெற்றியாளர்களுக்கு பரிசளிக்கும் நேரம் இது. எனவே பரிசினை வழங்க நம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜாக்குலின் இமாக்குலேட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் பரிசு பெற்றவர்களை அறிவிக்க ஆசிரியை செல்வி லோகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். மாதேஷ் 1ஆம் வகுப்பு, கிருத்திக் 2ஆம் வகுப்பு, ரக்ஷன்யா 2ஆம் வகுப்பு, யோகேந்திரன் 2ஆம் வகுப்பு, ஆஷிபா 2ஆம் வகுப்பு, ஸ்மிருதி 2ஆம் வகுப்பு, ஸ்வஸ்திகா 2ஆம் வகுப்பு, ஜாஸ் பியான்சா 2ஆம் வகுப்பு, முகமது ஆதிப் 2ஆம் வகுப்பு, முகமது ஆகிப் 2ஆம் வகுப்பு, கோமுகி 2ஆம் வகுப்பு, கிருத்திக் 2ஆம் வகுப்பு, நிதிஷா 2ஆம் வகுப்பு, ஜூடியா எரினா 3ஆம் வகுப்பு, எர்வின் 4ஆம் வகுப்பு, மெர்லின் பிரின்சஸ் 4ஆம் வகுப்பு, அஷ்மி 4ஆம் வகுப்பு, அபிஜித் அஸ்வத் 5ஆம் வகுப்பு, ஹரி பிரணீதா 5ஆம் வகுப்பு, சாய் நிகிதா 5ஆம் வகுப்பு, ஜிப்டா ஜாய் 7ஆம் வகுப்பு, யோக சம்யுக்தா 7ஆம் வகுப்பு, கிருஷிகா சிவானி 7ஆம் வகுப்பு, இர்ஃபான் ஃப்ராசத் 7ஆம் வகுப்பு, மவ்லின் 7ஆம் வகுப்பு, யோக சஸ்திகா 7ஆம் வகுப்பு, ஹரிஹரன் 7ஆம் வகுப்பு, ஜாண்டோ ஆலன் 7ஆம் வகுப்பு, தனுஸ்ரீ 7ஆம் வகுப்பு, இனியா 7ஆம் வகுப்பு, ஹன்சுஜா 8ஆம் வகுப்பு, விஹாசினி 8ஆம் வகுப்பு, சூர்யா 8ஆம் வகுப்பு, ஞான்யா பிரின்சஸ் 8ஆம் வகுப்பு, சாய்வர்த்தினி 8ஆம் வகுப்பு, கவின் கார்த்திகேயன் 8ஆம் வகுப்பு, ஜானி சமந்தா 8ஆம் வகுப்பு, பாரதி 9ஆம் வகுப்பு, ரிஷ்மா ஷிமானி 9ஆம் வகுப்பு, காவியா 9ஆம் வகுப்பு, பிரீதா 9ஆம் வகுப்பு, சௌஃபிகா 10ஆம் வகுப்பு, ஜீவிதா 10ஆம் வகுப்பு, கனிஷ்கா 10ஆம் வகுப்பு, தினேஷ்குமார் 10ஆம் வகுப்பு. பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரிசினை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தன்னலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் உன்னதமான பண்பு தலைமை பண்பு.
அத்தகைய பண்பை கொண்டு எந்த ஒரு விழாவினையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்து தாம் எண்ணியதை எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட எமது பள்ளியின் தாளாளர் தந்தை அருட்பணி சு ஜோசப் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நலமேயாம், வாழையடி வாழையாய் வந்த நல்லதொரு முதுமொழியாம், தை மாதமதில் தை திருநாள் பொங்கலதில் விடியும் வேளை நாம் எழுந்து நீராடி நற்காலை பொழுதினிலே பொங்கல் விழா தனிப்பெரும் திருவிழா கோலம் பூணுகிறது. தை பொங்கல் திருவிழா என்பது ஒரு சமய விழா அல்ல, தமிழரின் பண்பாட்டு விழா, தமிழரின் தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் நாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பிரியமான பாசத்துக்குரிய அன்பான மாணவ செல்வங்களே, இந்த மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக இருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களை, இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் உடனிருக்கும் அனைத்து பணியாளர்களை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பாராட்ட விரும்புகிறேன். இன்றைய நாளில் நமது தை திருநாளாம் பொங்கல் திருவிழா நிகழ்வுக்கு வருகை தந்து தலைமையேற்று அருமையான ஒரு செய்தியை வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட பாசத்திற்குரிய அருட்தந்தை சூசைராஜ் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு வெற்றியும் தோல்வி என்கின்ற படிக்கட்டுகளை கடந்துதான் வருகிறது என்று, தொடக்கம் தோல்வியாக இருந்தாலும் அது கற்றுக் கொடுத்த பாடம் அனுபவம் பெரிது என்று தனது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொரு துன்பமும் வெற்றிக்கு வழிகாட்டும் படிகள் என்று தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை இன்று பகிர்ந்து கொண்டு நம்முடைய விழா மகிழ்ச்சியிலே நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய திரு நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது பள்ளியின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அமல ஜோதிராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து விருந்தினர்களாக வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் திரு CN சண்முகம் அவர்களுக்கும் நன்றி உரித்தாக்குகிறேன். ஒரு சில மணித்துளிகளில் உங்களை பாராட்டி விடைபெற விரும்புகிறேன். அன்பான குழந்தைகளை, ஆசிரியர்களே, ஜனவரி மாதம் பிறந்த பிறகு ஒரு சில தினங்களே பள்ளி நடைபெற்றது. இந்த தருணத்திலே நமது குழந்தைகளை இந்த விழாவிற்கு தயாரித்து நமது இந்த புதிய கட்டிடத்திலே, புதிய பள்ளி தளத்திலே முதல் முறையாக பொங்கல் பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். மிக குறைவான நேரம் இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆர்வமும் அவர்களுடைய உற்சாகமும் ஆசிரியர்கள் நெறிப்படுத்திய விதமும் போற்றுதற்கு உரியது. ஆகவே மேடையிலே நடைபெற்ற நடனம், நாடகம், மௌனமொழி நாடகம் மற்றும் அருமையான ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது தமிழ் புலமையால், அழகான வார்த்தைகளால் பேசிய அந்த விதம், வழிநடத்திய ஆசிரியர், இன்னும் ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள், பந்தல் அமைத்து கொடுத்தவர்கள், வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே எனது நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பான விதத்திலே நமது பள்ளியிலிருந்து திரு விவேக் ஆசிரியர், அசோசியேட் NCC ஆபீசர் என்ற அந்த பயிற்சியை முடித்து தனக்கே உரித்தான அந்த திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கும் இன்று நமது பள்ளியில் அருமையாக குழந்தை ரோலர் ஸ்கேட் அதில் அருமையாக 2ஆம் பரிசு பெற்று தமிழக முதல்வருடைய வாழ்த்தை பெற்று வந்த அந்த குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மேடையிலே ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறுகிற பொழுது ஒருவர் உருவாக்கப்படுகிறார்.
ஒரு மேடையிலே அவர் எழுந்து நிற்கிற பொழுது, நடக்கிற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மைக்கை கையிலே பிடிக்கிற பொழுது அவர் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே சிற்பிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தியாகம் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, தமிழர் திருநாளை கொண்டாட இருக்கக்கூடிய நாளைய தினம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக அமையட்டும். நாளைய வாழ்க்கை என்னும் புதுப்பானையில் புதிய எண்ணங்களும் புதிய முயற்சிகளும் புதிய நண்பர்களும் புதிய நம்பிக்கைகளும் புதிய திட்டங்களையும் சேர்த்திடுவோம். சோர்வினை செயல்கள் எனும் தீயை மூட்டி உடனிருப்போரின் ஆதரவு எனும் உழவை சத்தத்தில் பொங்கட்டும் புதுவாழ்வு. பங்கு பெற்ற, உருவாக்கிய, உழைத்த, மறைமுகமாக நேர்முகமாக எல்லா நிலைகளும் இந்த விழா உருவாகுவதற்கு பயிற்சி கொடுத்த, பயிற்சி அளித்த, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, கற்றுக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சிற்பிகளாக மாணவர்களை மட்டும் அல்லாமல் ஆசிரியர்களும் விளங்குகின்றார்கள் என்று உரையாற்றிய தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க உதவிய ஒவ்வொருவருக்கும் நன்றி உரை கூற வருகின்றார் நம் பள்ளி ஆசிரியை திருமதி ஜாக்லின் சுகன்யா அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்ததே பிறந்த மொழியாகிய எமது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றி உரையை துவங்குகிறேன். உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம், ஆதவனை போற்றிட ஒரு பெருநாளாம், உலகம் மக்கள் ஒன்றிணைய வந்த நாளாம் பொங்கல் பண்டிகை. இப்பண்டிகையை இனிதாய் நடைபெற நல்வாய்ப்பை நல்கிய எம் முழு முதல் இறைவனுக்கு எம் முதற்கண் நன்றி. அன்பின் உருவம், அறிவின் ஊற்றும், பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி மறையுறலாளர் பணியை மக்களை வழிநடத்தியும் பணிபுரியும் பணியையும் இரு கண்ணென கொண்டு ஜப வாழ்வை தனதாக்கி ஆன்மீக வாழ்வின் ஆளுமையாளராய் வலம் வரும் ஆவூர் பங்கின் இந்நாள் பங்கு தந்தையும் நம் விழாவின் சிறப்பு விருந்தினருமான அருட்பணி சூசைராஜ் அவர்களின் பிரசன்னத்திற்கும் சிறப்பாக நமக்கு வலியூட்டிய வார்த்தைகளுக்கும் எம் பள்ளியின் சார்பில் மனதார நன்றியை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடைத்தால் செய்யின் என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கிணங்க எப்பள்ளியின் வளர்ச்சிக்காக காலம் அறிந்து பல்வேறு உதவிகளை செய்து நம் பள்ளியின் நன்மதிப்பை எப்போதும் பெற்று விளங்கும் திருவாளர் அமலஜோதி ராஜ் ஐயா அவர்களின் வருகைக்கும் விழாவை சிறப்பித்த பெருமைக்கும் உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை, சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் சில மணி நேரம் எங்களுக்காய் ஒதுக்கி எங்களின் எளிய அழைப்பை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருச்சி மாநகராட்சியின் சுகாதாரத்துறை உதவி ஆணையர் திருவாளர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளி மலையென நிலைத்து மரமென தழைத்து வானென உயர நாள்தோறும் தன் எண்ண அலைகளால் புதிய திட்டங்களை தீட்டி புது பொலிவாக எம் பள்ளியை மிளிர புதுமைகள் பல புரிந்திடும் எம் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கு என் உளமார்ந்த அன்போடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெல்லிய தென்றலின் மேன்மை சேர்த்து மேவுகின்ற நேசத்தின் ஆழம் சேர்த்து துள்ளிய அன்பின் தூய்மை சேர்க்க இறைவன் இப்பள்ளிக்காய் செய்த புது கவிதை தான் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜாக்லின் இமாக்லேட் அவர்கள். நாள்தோறும் எம் பள்ளியையும் எங்களையும் பாங்குடன் வழிநடத்தி இவ்விழா சிறப்புற செய்து எம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு இதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெள்ளத்தால் அழியாது வெண்தழலால் வேகாது, வெந்தாலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவு படாது என்ற சிறப்புக்குரியதுதான் கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வத்தில் நாள்தோறும் என் மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பாக சென்று சேர்க்கும் எம் ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர் நண்பர்களுக்கும் மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போல மகிழ்ச்சி கடலில் திளைத்து இவ்விழாவை மகிழ்வுடன் கண்டுகளித்த அனைத்து மாணவர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளால் விருந்து படைத்த மாணவ செல்வங்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா இனிதே நடைபெற அயராது பாடுபட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி என்னும் மூன்றெழுத்தினை நாவினைக்கு உரைத்த நன்றி உரை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. இன்று தங்களுடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் செல்வங்கள் அஃப்ரா 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு, ஜுவானிட்டோ ஆலன் 7ஆம் வகுப்பு இ பிரிவு, ஜோஹன் ஆமோஸ் 7ஆம் வகுப்பு உ பிரிவு, அனுஜா 8ஆம் வகுப்பு அ பிரிவு, மகாஸ்ரீ 11ஆம் வகுப்பு இ பிரிவு. நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் இறைவன் அருளோடும் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். இன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒளி மிளிரட்டும், உங்கள் மனதில் சாந்தம் நிலவட்டும். உங்களுக்கென பொன்னான எதிர்காலம் காத்திருக்கு. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பிறந்த நாள் எனும் புதிய பூ பூத்திருக்கு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், மானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், மானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பேரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை கமலல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல், நிரந்தரமாக தங்கட்டும் நிம்மதி சந்தோஷம் நம் அனைவரின் வீட்டிலும். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு களித்த உங்களுக்கும், உங்களை மகிழ்ச்சியூட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியினை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்கிய ஆசிரியை திருமதி இளமொழி அவர்கள் மற்றும் மோனிஷா, அன்புமலர், தனிகா, பிரணயா, மாணவர்கள் கங்கேஷ், ஜேடன் அனைவரும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. பள்ளி கீதம். Voice we join in praise of what we proudly own, seeking God's grace that we may grow and